எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து 1000 வருஷம் அரசாட்சி குறித்து தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு அவர் ஒலிவமலை மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீசர்கள் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்காருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காது எச்சரிக்காயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் உடனே முடிவு வராது. இப்போ உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கும்போது ஏசு சொல்கிறாரு, முதலாவது அநேக பேர் வஞ்சிப்பாங்க. இயேசு வந்து எருசலேமில் இருந்து சாப்பிட்டு தூங்கி நம்மளை மாதிரி சரீரத்திலையோ மகிமை சரீரத்திலையோ இருப்பார்னு அநேகம் பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்? இதே அதிகாரத்தில் 23 வாசித்தா, கிழக்கிலே மின்னல் தோன்றி மேற்கிலே மறைவது போல மனுஷகுமாரன் வருகை இருக்கும். அதுக்கு முன்னாடி 1000 வருஷம் அரசாட்சி நடக்கணும். இப்பொழுது உலகம் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்குதோ இதே போல் சபை சமுதாயத்தை ஆளும். பரிசுத்தவான்கள் உலகத்தை ஆளுவார்கள். இப்போ உலகத்தை ஆளுகை செய்கிறது யார்? மனிதர்கள். மனிதர்கள் தான் இந்த உலகத்தை ஆளுவார்கள். இயேசு வந்து மாம்சத்தில் இருந்து எருசலேமில் இருந்து அரண்மனை கட்டி இயேசு உட்கார்ந்து நான் ராஜா, நான் தான் ஆளுகிறேன் என்று சொல்லுவதில்லை. கிறிஸ்து உலக முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். இப்பொழுது தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். 1000 வருஷ அரசாட்சியில் நமக்குள்ளே இருந்து சகலத்தையும் நேர்த்தியாக நாம் சொன்னதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். 1000 வருஷ அரசாட்சியில் சகல அதிகாரமும் தேவன் தருவார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். வஞ்சிப்பாங்க. யார்? எருசலேமுக்கு இயேசு வந்துட்டாரு, அதான் அறை வீட்டில் இருக்கிறாரு, வனாந்தத்தில் இருக்கிறாரு, எருசலேமில் இருக்கிறாரு என்று சொல்லி அநேக பேர் வஞ்சிப்பாங்க. உலகம் முடிவு வரைக்கும் இயேசு வருவதில்லை. இந்த யுத்தமும் இந்த பூமி அதிர்ச்சியும் இந்த கொள்ளை நோயும் இது இப்போ முதலாவது யுத்தம், 2வது யுத்தம், 3வது யுத்தம் வேதத்தில் அப்படிலாம் கிடையாது. அப்ரஹாம் காலத்தில் பஞ்சம் வந்தது, ஈசா காலத்தில் பஞ்சம் வந்தது, யாக்கோபு காலத்தில் பஞ்சம் வந்தது. ஒட்டு மொத்தம் பூமியில் ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு முறை பெரும் பஞ்சம், பெரும் கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, இதெல்லாம் அடையாளத்துக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சொன்ன யுத்தமும் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் அது 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு பிறகு தான் கோமாளி தாத்தா பொறுப்பெடுத்து 7 வருஷம் யூதர்களை வஞ்சித்து எருசலேமில் 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு தான் ஆலயம் கட்டுறது. இப்போல்லாம் எந்த அந்த மசூதி இடிச்சு விட்டுலாம் ஆலயம் கட்டுறதுக்கு தேவன் அனுமதிப்பதில்லை. இப்பொழுது அவங்க ஆலயம் கட்டக்கூடாது. இயேசுவை யூதர்கள் ஏற்றுக்கொண்டால் புறஜாதிக்கு ரட்சிப்பு நிறுத்தப்படும். இப்போ 2000 வருஷமாக யூதருக்கு ரட்சிப்பு கிடையாது. அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ரட்சிப்பு கிடையாது. எப்படி 2000 வருஷமாக யூதர்களுக்கு தடை பண்ணி புறஜாதிக்கு இந்த வாய்ப்பை தந்தார். புறஜாதி நிறைவான உடனே யூதருக்கு ரட்சிப்பு திரும்பும், புறஜாதிக்கு அடைக்கப்படும். ஆகவே புறஜாதிக்கு 1000 வருஷம் அரசாட்சியில் அப்பமும் மீனும் கிடைக்கும், சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும். லவதேக்கிய சபை அதனால் புத்தி இல்லாத கன்னிகள் மணவாளன் வர தாமதமான போது நித்திரை மயக்கம் அடைந்து விட்டார்கள். உண்ட மயக்கம் எப்படி வருதோ, ஒரு உணவு உண்ண பின்னாடி ஒரு மயக்கம் வருதோ, அதே போல் உலக வாழ்க்கையில் 1000 வருஷம் வாழ்ந்தால் அவங்களுக்கு மயக்கம் வருமோ வராதா? எல்லாருமே நல்லோர் மேலும் பொல்லாத மேலும் நீதிமானு மேலும் அநீதிமானு மேலும் மழையை பெய்ய பண்ணி சூரியன் உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணி வாழ வைக்கிற 1000 வருஷம் அரசாட்சி. ஆகவே இந்த 1000 வருஷம் அரசாட்சியில் இயேசு நமக்குள்ளே இருப்பார். எருசலேமில் இருக்காருன்னா போகாதீங்க. இயேசு வனாந்தரத்தில் இருக்கிறார், அறை வீட்டில் இருக்கிற நம்பாதீங்க. இயேசு சொல்கிறார், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றது போல பகிரங்கமாக வருவார். அதுக்கு முன்னாடி உலக முடிவு பிறந்து சகல நாட்கள் நம்மோட கூட இருந்து 1000 வருஷம் அரசாட்சியில் நம்ம தான் உலகத்தை ஆளுவோம். சாந்த குணமுடன் பாக்கியவான் அவன் பூமியை சுதந்திரித்து கொள்வான். இப்போ நடக்கிற இந்த ரஷ்யா, உக்ரைனு, ஈரானு, அமெரிக்கா இந்த யுத்தமெல்லாம் இது சின்ன சின்ன சண்டை, மாம்ச சண்டை, மண் சண்டை, பணத்தை சண்டை, ஜனத்தை சண்டை, அதிகாரம் அகங்கார சண்டை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால சத்துருக்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுவார்கள். ஆகவே இயேசு ஏற்றுக்கொண்டால் உலகம் முழுசும் சமாதானம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி சூரியன் அஸ்தம் வரைக்கும், சந்திரன் வரைக்கும் சமாதானம் உருகும். தேவனுடைய சமாதானத்தை தந்து
மக்களை இனி எல்லா ஜனத்தையும், யூதன் வேற, இஸ்லாம் மக்கள் வேற, ஈரான் வேற, இஸ்ரேல் வேற, அமாசு வேற, தமாசு வேற, பாலஸ்தீனா வேற, எல்லா நாடும் கிறிஸ்துவுக்குள் ஒரு கடைசி 7ஆம் தூதன் எக்கால ஊதும்போது உலகத்தின் ராஜ்யம் கிறிஸ்துவுக்கு நமக்கு சாதகமாய் அதிகாரத்தை மாற்றி தருவார். ஒரே ஒரு கொலை நோய் வந்துச்சுன்னா ரோட்டில் விட்டு தேவன் சாட்டையில் அடித்து வீட்டில் உட்கார வச்சு ஏசுன்னு சொல்லணும். ஏசுன்னு சொன்னாக்கா சுகம் கிடைக்குது. ஏசு அவர் தான் பரலோகத்துக்கு பாசு, இல்லைன்னா உண்மையில போட போகிறாரு கேஸு, நரகத்தில் வாழ்க்கை தூசு. காரணம் இல்லை ஏசு. அப்போ ஏசு இருந்தால் தான் 1000 வருஷம் அரசாட்சியில் வாழ முடியும், இல்லைனாக்கா இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆக 1000 வருஷம் அரசாட்சி ஏசு நமக்குள்ளே இருந்து, ஏசு நம்மோடு கூட இருந்து நமக்கு அந்த பவர் கொடுத்து சொன்னால் மழை பெய்யும், சொன்னால் பூமி அழியும், சகலமும் நோயும் இல்லை, பேய் இல்லை, யுத்தம் இல்லை, ரத்தம் இல்லை, தேவனுடைய மகிமையான காரியங்கள் அந்த 1000 வருஷம் ஆட்சியில் காண்போம். ஆகவே 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு 7 வருஷம் கோமாளி தாத்தா ஆட்சியும் பிசாசுடைய ஆட்சி முடிஞ்சு அதுக்கு பின்னாடி தான் முத்தைகள் உடைக்கப்பட்டு அதுக்கு முன்னாடி தான் கோகு மாகு யுத்தம். அது வரைக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன யுத்தம். இந்த யுத்தத்தில் இயேசு வரதும் கிடையாது, உலகம் முடியறதும் கிடையாது. இப்போ நடக்க வேண்டியது 1000 வருஷம் அரசாட்சி தேவன் தருவார். அதுக்காக புறஜாதியில் தேவன் குறிக்கப்பட்ட பேக்கேஜ் அந்த ஜனம் வர வரைக்கும் காத்துட்ருப்பார். புறஜாதி நிறைவான உடனே 1,44,000 பேர் யூதருக்கு ரட்சிப்பை தந்து உலகம் முழுசும், எருசலேமுக்காக சண்டை கிடையாது, பூமிக்காக சண்டை கிடையாது, உலகத்தை ஆதாயப்படுத்தி தன் ஜீவன் நஷ்டப்படுத்த என்ன லாபம்ட்டார். இயேசு மாம்சத்தில் இருந்து உலகத்தை ஆதாயப்படுத்தி எருசலேமுக்காக சண்டை பண்ணதில்லை, உலகத்துக்காக, தன்னுடைய வார்த்தைக்காக, தன்னுடைய திட்டத்துக்காக தான் அவர் யுத்தம் பண்ணுவார். ஆகவே இந்த யுத்தத்தை பார்த்து, இந்த கொலை நோயை பார்த்து இயேசு வராரு. இந்த ஜெகன் சொல்கிறாரு. இந்த ஜெகன் சொல்கிறதெல்லாம் 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு 7 வருஷம் சாத்தோடைய ஆட்சி முடிஞ்சு அதுக்கு பின்னாடி நடக்கிற காரியங்கள். ஆகவே இயேசு இனி 1000 வருஷம் அரசாட்சி முடியாமல் ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படாமல் வரமாட்டார். ஆகவே வேதத்தை தியானிப்போம், கர்த்தரை விசுவாசிப்போம், வேத வசனத்தை விளங்கிக் கொள்ள கர்த்தர் பரிசுத்த ஆவியாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஆமேன்.